வெல்கம் டு திஸ் another வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர் பிளாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர் பிளாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றதா மஸ்ட்டு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ இல்லாமல் ஆர்டர் பிளாக்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே எஸ்எம்சியில் வந்து ஆர்டர் பிளாக் தான் மஸ்ட்டு, ஆர்டர் பிளாக்லேருந்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆர்டர் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் பிளாக்ஸுங்கிறது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் கான்செப்ட்குள்ளே போகிறேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, கரெக்டாக இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துகிட்டு எனக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டான், ஆனால் எனக்கு இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான எல்லா க்ரைட்டீரியாவும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸ்டில் எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது இந்த இடத்துலையும் நடக்குது. எகைன் திருப்பி மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த இடத்துலையும் நடக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்னங்கிறது ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான காரணம் அப்படின்றது நீங்கள் வரைஞ்சிருக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே கிடையாது. இது வந்து ஒரு மேனிப்புலேஷனான ஒரு லெக். அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு டைம் நடக்கும். ஓகேவா? அப்போது ஒரு ஸ்ட்ரக்சருமே அந்த ஒரு இடத்துல மேனிப்புலேஷன் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரக்சராவது கண்டிப்பாக மேனிப்புலேஷனுங்கிறது நடக்கும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த இடத்துல மேட்ரு. இதுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்டே இருக்குது. ஸோ அதை நான் போக நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இது ஒன்று. செகண்டு என்ட்ரி மாடியூல். ஸோ என்ட்ரி மாடியூல் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கார். ஸோ என்ட்ரி மாடியூல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹீரோ யூஎஸ்டிக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவேன், கோல்டுக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவேன், யூஎஸ்டிஜேபிக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஹீரோ யூஎஸ்டிக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா ரீச் பண்ணும்போது க்ரியேட் ஆகிற இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமும் சரி, இல்லை ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை டேப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லெக்கு, இந்த ஹை டு இந்த லோ, இதுக்குள்ளே நடக்கிற லெக்கு, இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸில் என்னோட என்ட்ரி இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக கன்சிடர் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸில் இங்கேருந்து நான் என்ட்ரி போடுவேன். ஓகேவா? இஃப் சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்த மார்க்கெட் வந்து ரீச் பண்ணல, இங்கேருந்து இப்படி மார்க்கெட் வந்து மேலேயே போயிட்டான் அப்படின்னா நான் கண்டினியூஷன் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுப்பேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ரீசெண்டாக இருக்கிற ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட லோ எடுத்துகிட்டு அது கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேருந்து என்ட்ரி. ஸோ இது கண்டினியூஷன். ஓகேவா? ஸோ இது ஹீரோ யூஎஸ்டிக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த ஓபிஓ இல்லை பிஓயோ இல்லை ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் எது ரீச் பண்ணாலும் சரி, ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டு, அந்த இன்டியூஸ்மெண்ட்டில் இருக்கிற கடைசி ஆர்டர் பிளாக், கடைசி கேண்டில். ஸோ இந்த கேண்டிலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸுங்கிறது இதுக்கு மேலே வச்சுருக்கணும். வச்சுட்டான் அப்படின்னா எகைன் திருப்பி மார்க்கெட் இதை ரீடெஸ்ட் பண்ணி இந்த பிரேக்கர்லேருந்து என்ட்ரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிரேக்கர் தான். கடைசியாக இருக்கிற கேண்டில், அந்த கேண்டிலோட ஹையை, இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பிரேக்கராக கன்சிடர் பண்ணி இந்த பிரேக்கராக மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும். ஸோ இதுதான் கோல்டோட என்ட்ரி. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ட்ரி மாடியில் வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பிஓஐயை கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி மாடியூல் அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாகவே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ மென்டார்ஷிப் பற்றி ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ மென்டார்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் யூடியூப்பில் சொல்லித்தரது ஃபுல்லாமே ஒரு 60% கிட்ட தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் உள்ள 40% அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும், ஸோ நான் ஒரு சின்ன சின்ன சாசஸ்லாம் வச்சுருப்பேன். ஒரு ஆர்டர் பிளாக்கில் இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுற வரைக்கும் ஒரு சில சாசஸ் வச்சுருப்பேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு மென்டார்ஷிப்பில் சொல்லி தருவேன். ஸோ அதை என்னால் யூடியூப்பில் வந்து கவர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிடும். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ன்றது ஒன்றும் இல்லை, பேசிக்காக ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டு. அந்த சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு நேம் வச்சோம் அப்படின்னா அதுதான் ஆர்டர் பிளாக். இதுதான் உண்மையாகவே ஒரு ஆர்டர் பிளாக். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னா டிமாண்டுக்கு போவோம், இல்லை டிமாண்டில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் சப்ளைக்கு போவோம். இதுதான் ஆக்சுவலாக நடக்கிற ஒரு சினாரியோ இல்லையா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீச் பண்ண லெவலில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில், அந்த கேண்டிலை நீங்கள் வந்து ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணி அந்த பிளாக்குக்கு ஒரு நேம் வச்சு இதுதான் ஆர்டர் பிளாக்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில பேர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டர் ஃப்ளோனா என்னன்றதை சொல்கிறேன். இந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே இருக்கிற ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகும்.
ஓகேவா? எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆர்டர் பிளாக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. எப்போவுமே ஒரு ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ஹை ப்ராபிலிட்டியான ஆர்டர் பிளாக். அந்த இடத்துலேருந்து மட்டும்தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக இருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கு அந்தளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்காது. ஒரு சில டைம் கொடுக்குது அப்படின்றதுனால எல்லா டைமுமே அது கொடுக்காது. அதே மாதிரி அந்த ஆர்டர் ஃப்ளோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுவான்னு கேட்டால் எஸ், ஒரு சில டைம் பிரேக் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது 100% வந்து ஒரே இடத்துல ஒர்க் ஆகுது. அதாவது நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிங்கன்னா அதை வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு சில டைம் அதை பிரேக் பண்ணும், உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் கொடுக்கும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த பிஓக்கு மூவ் ஆகி அடுத்து நம்ம செட்டப் தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பையிங் ப்ரெஷர், இன்னொன்று செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகுதோ, இல்லை டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுதோ, மார்க்கெட் அந்த ரிவர்ஸ் ஆன பாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா? அதாவது மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது ஒரு பை மொமெண்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு செல்லிங் மொமெண்டம். ஆனால் அந்த மொமெண்டமை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஆர்டர் ஃப்ளோ. அதாவது மார்க்கெட் ஒரு சர்டைன் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷரை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோ எடுத்துப்போம். இது ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ நான் எக்ஸாம்பிள் அடுத்த காட்டுறேன். ஸோ மார்க்கெட் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா இப்படியே மேலே வருவோம். ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட், ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட், ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட், ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோ இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படியே கீழே வரான். ஸோ இப்போ ரீசெண்டாக எடுக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவை மார்க்கெட் எடுக்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோங்கிறத நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவும் இதுக்கு ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணியிருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையும், இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகாமல் இருக்கணும். அதாவது மிட்டிகேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த செகண்டாக இருக்கிற இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெக் ஃபுல்லாமே சேர்த்து இதை நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக் மட்டும்தான் வேலிடேட் ஆகுமே தவிர்த்து, இதுக்கு நடுவில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ்லாம் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவை டேப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே போவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவும் செகண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையும், இது ரெண்டும் மிட்டிகேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த செகண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லெக் ஃபுல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இப்படி தான் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையும் செகண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவும், இது ரெண்டும் மிட்டிகேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த செகண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் லெக் ஃபுல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா, இவன் தான் ஹை ப்ராபிலிட்டி தவிர்த்து நீங்கள் நடுவில் மார்க் பண்ணுறது எல்லாமே ஹை ப்ராபிலிட்டி ஆர்டர் பிளாக் கிடையாது. அது ஆர்டர் பிளாக்கே கிடையாது முதல்ல. ஓகேவா? இதுதான் ஓரளவுக்கு சரி, இந்த கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைவ் எக்ஸாம்பிளில் பார்க்கணும் அப்படின்னா, சரி ஓகே. ஸோ இதுலேருந்தே நான் எடுக்கிறேன், ரெண்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர்லேருந்து மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படின்னா இதுதான் பையிங் ப்ரெஷர். இந்த பையிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் மேலே வந்திருக்கான். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மார்க்கெட் கீழே போயிட்டு பிரேக் பண்ணியிருக்கான். அதாவது பிரேக் பண்ணி அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறான் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கும் ஆர்டர் ஃப்ளோ சேர்த்து தான் பார்ப்பீங்க. ஸோ நான் ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரக்சர் மாறுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் இன்டியூஸ்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இது ஃபுல்லாமே இன்டியூஸ்மெண்ட்டு டவுன் ட்ரெண்டில். ஓகேவா? இப்போ இந்த இன்டியூஸ்மெண்டல் லெக்கும் இந்த இன்டியூஸ்மெண்ட் லெக்கு, ஓகேவா, இது ஆல்ரெடி மெர்ஜ் ஆகி தான் இருக்குது. மெர்ஜ் ஆகி அப்படின்னா இதோட லோவஸ்ட் பாயிண்ட்டும் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் ஆல்ரெடி மிட்டிகேட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இன்டியூஸ்மெண்டோட லோவும் இந்த இன்டியூஸ்மெண்டோட ஹையும் ஆல்ரெடி மிட்டிகேட்டில் தான் இருக்காங்க. இதோட லோவும் இதோட ஹையும் ஆல்ரெடி மிட்டிகேட்டில் தான் இருக்கும். மிட்டிகேட் அப்படின்னா இந்த லோக்குள்ளே வரக்கூடாது, அதாவது இந்த லோவுக்கு கீழே தான் இருக்கணும் அந்த ஹை அப்படின்றது. ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லோவுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு,
அண்ட் இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். இப்போ இந்த லெக்கில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டு இதுதான். இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை மார்க்கெட் எடுத்திருக்கான் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லோ இது, அதுக்கப்புறம் கிரியேட் ஆன இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை இது. ஸோ இது ரெண்டும் டச்சாக இருக்கானா? கிடையாது இல்லையா? ஸோ கிடையாது அப்படின்றதுனால செகண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட ஹோல் லெக் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோவை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து என்ட்ரி போடலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். ஒன்ஸ் டேப் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுத்து ஃபாலோ ஆவான். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டேப் பண்ணி இங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சேம் தான். அப் ட்ரெண்டுக்கு சரி ஓகே. அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டா? ஓகே, இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இது ஒரு பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த பையிங் ப்ரெஷருக்கு முன்னாடி நடந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இது நார்மலாக நம்ம மார்க் பண்ணுற ஆர்டர் ஃப்ளோ தான், இதில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? இதுவும் வேறு வேலிடான இன்டியூஸ்மெண்ட், இது ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட், இது ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட். சாரி, இதுவும் ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட். ஸோ இப்போ இந்த லெக்கில் எங்கேயுமே இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. எல்லா லெக்குமே உங்களுக்கு மிட்டிகேட் ஆகிட்டு தான் போயிருக்கு. அதாவது இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, இது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. எல்லாமே டச் ஆகி தான் போயிருக்கான். ஓகே, ஒன்ஸ் டச் ஆகிட்டான் அப்படின்னா அந்த ஆர்டர் ஃப்ளோ நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ இந்த லெக்கில் மார்க்கெட் வந்து இது இன்டியூஸ்மெண்ட்டு இல்லையா? இது இன்டியூஸ்மெண்ட்டோட லோ. இது லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது நமக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக வரும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ட்ரெண்ட் அப்படின்றது டவுன் சைடுங்கிறதுனால மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிட்டு கீழே போயிருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் அப் ட்ரெண்டு, இதுதான் டவுன் ட்ரெண்டு. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக் மட்டும்தான் வேலிடேட் ஆகுமே தவிர்த்து இதை தாண்டி எங்கேயுமே ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நடந்த ஈரோ யூஎஸ்டி, இது ஒரு வேலிடான ஆர்டர் ஃப்ளோவான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதோட லோ இங்கே இருக்குது, இதோட ஹை இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகி தான் இருக்கான். ஸோ இதோட லோ இங்கே இருக்குது, இதோட லோ இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் கிரியேட் ஆன இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்த இதை நம்ம ஆர்டர் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் இவன் தான் ஹை ப்ராபர்ட்டி ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கான். ட்ரெண்டோட கண்டினியூஷனில் நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோ பார்த்தா மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஆர்டர் ஃப்ளோ இல்லை அப்படின்னா அந்த பத்தாத பட்சத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணணும். அந்த பத்தாத பட்சத்துக்கு நீங்கள் எடுக்கிற ஆர்டர் பிளாக்குமே நீங்கள் ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக தான் எடுக்கணும். லோ ப்ராபபிலிட்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்காமலே இருந்துடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். அண்டு என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யா,